ரித்திகா சிங் ஒரு மிகச்சிறந்த குத்துச்சண்டை வீரர். அந்த ஒரு குவாலிட்டி தான் அவங்களுக்கு தமிழ் சினிமாவில் ஒரு படத்தை நடிப்பதற்கு வாய்ப்பு தேடி கொடுத்துச்சு. மாதவனுடன் இறுதி சுற்று என்ற படத்துல நடிக்கிற வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சது. அந்த படமும் சூப்பரா ஹிட் ஆச்சு. அதனால அவங்க ராகவா லாரன்ஸ் மற்றும் நம்ம விஜய் சேதுபதியுடன் சேர்ந்து 2 படங்கள் நடிப்பதற்கு அடுத்தடுத்து வாய்ப்பும் கிடைச்சது. அந்த படமும் வெளிவந்து இவங்களுக்கு நல்ல பெயரும் கிடைச்சிடுச்சு. தற்போது தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல நடிகையாக இருந்து வந்துட்டு இருக்காங்க. தற்போது இவங்களுக்கு சினிமாவில் அந்த அளவுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் இல்லாம இருந்து வந்துட்டு இருக்கு. அதுக்கு காரணம் இவங்க போட்ட ஏகப்பட்ட ரூல்ஸ் தான் காரணம். இதனால இயக்குனர்கள் இவங்களை படத்துல கமிட் பண்றதுக்கு கொஞ்சம் தயங்கி தான் வந்துட்டு இருந்தாங்க. அதனால இயக்குனர்கள் எல்லாமே இவங்களை கைவிட்ட நிலைமையில கவர்ச்சி காட்டினாதான் படங்கள்ல நீடிக்க முடியும் அப்படின்ற ஒரே காரணத்தினால தற்போது படு கவர்ச்சியான ஒரு புகைப்படத்தை வெளியிட்டு இருக்காங்க. இந்த புகைப்படத்துல பயங்கரமா கவர்ச்சியா இருந்து வந்துட்டு இருக்காங்க. ஆனா மக்கள் எல்லாமே ஏமா ஆல்ரெடி பொள்ளாச்சியில எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, மக்கள் எவ்வளவு கொந்தளிப்புல இருந்து வந்துட்டு இருக்காங்க, அதை பத்தி கொஞ்சம் கூட கவலையே படாம இவ்வளவு கேவலமான ஒரு புகைப்படத்தை வெளியிட்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த புகைப்படத்தை பார்த்த மக்கள் எல்லாமே ரித்திகா சிங்கை பயங்கரமா திட்டி தீர்த்து வந்துட்டு இருக்காங்களாம். தம் புகைப்படத்தை போட்டு தனக்குத்தானே ஆப்பு வச்சுக்கிட்டாங்க ரித்திகா சிங் அப்படின்ற மாதிரி தற்போது தமிழ் சினிமா வட்டாரங்கள்ல பேசப்பட்டு வந்துட்டு இருக்கான். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கும் எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணி